Hi friends. பழைய வேகனர் காரை வாங்கலாமா? யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் வேகனரை பார்த்துட்டு வரீங்களா? அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது அந்த காரோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அது மட்டும் இல்லைங்க அந்த கார் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது, இதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேகனரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர். இதோட மைலேஜ் 18 to 20 ஆவரேஜாக கிடைக்கும். ஆனால் நம்ம பயன்படுத்துகிற யூசர் சொல்கிறாரு 20-23ன்னு. எந்த அளவுக்கு அது சாத்தியம்னு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் 18 to 20 தான். வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா LXI, VXI, ZXI, CNGல மேனுவல்ல இருக்கு, ஆட்டோமேட்டிக்ல இருக்கு. இப்போ இந்த காரோட பாசிட்டிவ் சைடை பார்த்துடலாம். பாசிட்டிவ்ல வேகனரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றது இதோட கம்ஃபர்டபிலிட்டி தான். அதாவது நீங்க யூஸ்டு மார்க்கெட்ல எவ்வளவோ கார்களை பார்த்துருப்பீங்க, நீங்க எவ்வளவோ கார்களை பயன்படுத்திட்டு கூட வருவீங்க. ஆனா ஒரு டால் பாய் செக்மெண்ட்ல, அதாவது ஒரு ஹேட்ச்பேக் கார்ல இந்த அளவுக்கு ஃபேமிலியை கம்ஃபர்ட்டா கூட்டிட்டு போற கார் எதுவுமே கிடையாது. வேகனரை பொறுத்த வரைக்கும் டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கிறதுனால நீங்க மற்ற எந்த ஹேட்ச்பேக் காரை வாங்கினீங்கனாலும் ஃபேமிலியில திட்டு வாங்கிட்டு தான் இருப்பீங்க. அதாவது ஒரு ஊருக்கு திருவிழா எதுக்கும் போனீங்கன்னா கூட அந்த இடத்துல நீங்க 4 பேர் உட்கார்ந்த இடத்துல இன்னொரு ஆள் வராங்கன்னா அவங்கள உங்களால உட்கார சொல்ல முடியாது. காரணம், உங்களுக்கு ஆல்ரெடி கார்ல லக்கேஜ்கள் இருக்கும், உங்களோட குடும்பத்தார் உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வேகனர் காரை நீங்க யூஸ்டு மார்க்கெட்ல வாங்குனீங்கன்னா அடிஷனலா ஒருத்தரை கூட உள்ள ஏத்திட்டு போயிடலாம். இப்போ இந்த வேகனர் காரோட மைலேஜ் வேற. உங்களுக்கு இந்த அளவுக்கு 5 பேர் பயன்படுத்தினாலும் இவ்வளவு வெயிட் ஏத்திட்டு போனாலும் 18 to 20 தாராளமா மைலேஜ் கிடைக்கும். ஹைவேஸ் ஆகட்டும் சரி, லோக்கல் ஆகட்டும் சரி, சிட்டிக்குள்ள நீங்க ஓட்டுறதுக்கும் சின்ன சின்ன சந்து பந்துக்குள்ள பயன்படுத்துறதுக்கும் ஈஸியாவே இருக்கும். ஹைவேஸ்ல நீங்க போறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மிதமான வேகத்துல. இந்த காரோட உதிரி பாகங்கள், அதாவது இந்த காரோட ஸ்பேர் பார்ட் சொல்றதுனா ரொம்பவே சீப்பாவே இருக்கும். ஏன்னா மாருதி பிராண்ட் மட்டும் இல்லைங்க, வேகனர்ல பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே விலை வந்து கம்மியா இருக்கும். இன்கேஸ் நீங்க யூஸ்டு மார்க்கெட்ல அந்த காரை நீங்க தேர்வு செஞ்சா கூட அதுல எதுவும் சின்ன சின்ன பாகங்களை மாத்தினா கூட உங்களுக்கு வந்து விலைப்பட்டியல் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சுலபமா மாத்திக்கிடலாம். அடுத்து இந்த காரோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பயன்படுத்தின, அதாவது நம்மளோட நண்பர் பாத்தீங்கன்னா கால் டாக்ஸி டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த காரை ரெகுலரா தான் பயன்படுத்திட்டு வர்றாரு. அவர் சொன்னது என்னன்னா, இந்த காரோட சர்வீஸ் வந்து ஆயில் சர்வீஸ் பாத்தீங்கன்னா 3 to 4 முடிச்சிருவோம். எதுவும் ஸ்பேர் எதுவும் வீக்கா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. வேகனரை பொறுத்த வரைக்கும் நீங்க மெயின்டெனன்ஸ் சரியா பண்ணலனா கூட பெரிய அளவில் வேலை வச்சது கிடையாதுன்னு தான் நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் டாப் அப் எல்லாம் சரியான நேரத்தில் பண்றது கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வேகனரை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு வண்டியாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வேகனரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எதுவும் கடைகள் வச்சிருந்தாலும் அந்த ஜாமானை ஏற்றிட்டு போகிறதுக்கு, உங்களோட ஊர் பயணத்துக்கு ஒரு 5 பேர் உள்ளே உட்காந்துட்டு போகிறீங்க, அதுவும் கம்ஃபர்ட்டாக போகிறீங்கன்னா உங்களோட பின்னாடி லக்கேஜ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே பூட் ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரியவர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க, ஒரு மெடிக்கல் பர்பஸாக ஒரு வண்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கும் இந்த வண்டி ஆகச்சிறந்த வண்டியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டால் பாய் செக்மெண்ட்னால 6 அடிக்கு மேலே இருக்கவங்களும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரலாம். நீண்ட தூர பயணத்தின் போது கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நீண்ட தூரம் நம்ம பயணம் செய்யும் போது ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து டீ பிரேக் எடுக்க தானே போறோம். ஸோ அதனால பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் இருக்காது. ஃபைனலா வேகனரோட பாசிட்டிவ் சைட்ல நம்ம சொல்ல போது, வேகனர் வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் விலை கம்மி, மைலேஜும் ஆவரேஜா கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்க நீண்ட தூர பயணத்துக்கும் உங்களை குடும்பத்தாரை ஏற்றிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்களோட லக்கேஜையும் நீங்க உள்ள வச்சுக்கலாம். டை சப்போர்ட்டு, லெக் ரூம் சப்போர்ட்டு, டிரைவர் கம்ஃபர்ட் எல்லாமே சிறந்ததா இருக்கும். ஸோ இதுதாங்க வேகனரோட பாசிட்டிவ் சைடு. இப்போ வேகனரோட நெகட்டிவ் சைடை பத்தி பார்த்துடலாம். வேகனர்ல நம்ம நெகட்டிவா சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இதோட பில்டு குவாலிட்டி தான். ஏன்னா வேகனர்ல பாத்தீங்கன்னா நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யும் போது சுமார் 100 கிலோமீட்டர் தாண்டி நீங்க வேகனத்தை இயக்கும் போது உங்களுக்கு ஒரு கார்னரிங் ஆகட்டும் சரி, பக்கத்தில் ஒரு ஆம்னி பஸ் நடுவில் கிராஸ் ஆச்சுனாலும் சரி, சடனா ஒரு ஓவர் டேக்கிங் ஆகட்டும் சரி, நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு பாடி ரோல் இருக்கும். அது மட்டும் இல்ல, திடீர்னு ஏதாச்சும் அசம்பவிதம் ஆயிடுச்சுன்னா கூட சேதாரம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கிடையாது. பின்னாடி வந்து உங்க வாகனத்தை யாரும் இடிச்சிட்டா கூட முன்னாடி இருக்கிற வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ சேஃப்டியில் வேகனர் கார் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு பழைய மாடல்கள் தான் விலை கம்மியாக இருக்குன்னு வாங்குவீங்க. அந்த கார்களில் பார்த்தீங்கன்னா அகல குறைபாடுகள் இருக்கும். பழைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸியான டைப்பில் தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட் ஆகிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தோரணம் நல்லா இருக்கு. ஸோ இதோட தோற்றம் ஒரு நெகட்டிவ்ல தான் இருக்கு. நெகட்டிவ்ல நம்ம லாஸ்ட் பாயிண்டாக சொல்ல போகிறது இந்த காரோட ரஸ்டிங் இஷ்யூ, ரேட்லிங் நாய்ஸ் ப்ளஸ் வந்து கியர் பாக்ஸில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிற யூசர் சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாருக்கும் இது வந்திருக்குமான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் இந்த காரை நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் எடுக்கும் போது இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த வேகனர் காரை எடுத்துடலாம். இப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியாக இருக்கும். அதாவது முதல் முறையாக பைக்ல இருந்து ஒரு வாகனத்துக்கு போகிறோம், அது காராக போகிறோம். அப்போ அந்த காருக்கு ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக ஊருக்கெல்லாம் போயிட்டு வரணும், எங்களோட லக்கேஜ் எல்லாம் கேரி ஆன் பண்ணிட்டு ஒரு சேஃபரான ஒரு கார் வேணும்னு நினச்சிங்கன்னா வேகனர் வந்து தாராளமாக உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு உயரமான காரு, அதுக்கப்புறம் பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்கு, லெக் ரூமு, டை சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சிறந்த காராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 80 to 100 வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக க்ரூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. மைலேஜும் நல்லா கிடைக்குது. டிரைவிங்கை ரசித்து ஓட்டுறவங்களுக்கு இந்த வேகனர் கார் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கார் யாருக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர் இருப்பீங்க,
பெப்பியான ஒரு டிரைவிங், அதாவது ஒரு ஸ்போர்ட்டியான டிரைவிங்கை எதிர்பார்ப்பீங்க. லுக் வைஸும் நல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு i20 மாதிரி இருக்கணும், ஒரு போலோ மாதிரி இருக்கணுன்றவங்களுக்கு இந்த கார் வந்து செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சடன் ஆக்சிலேஷன் கொடுத்து ஓவர்டேக் அடிக்கிறதாகட்டும் சரி, கார்னரிங் ஆகட்டும் சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேகனர் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காரோட நிறை குறைகள் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஓவர் வியூவாக என்னோட கருத்துப்படி நான் சொல்லிடுறேன். முதல் முறையாக ஒரு கார் வாங்கணும், யூஸ்டு மார்க்கெட்டில் போய் வாங்குறவங்களுக்கு இந்த கார் வந்து சிறந்த காராகவே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாருதியை நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஏன்னா பல லட்சம் கிலோமீட்டர் ஓடியும் அதோட இன்ஜின் ரிலையபிலிட்டி நல்லாவே இருக்குது. நம்ம வந்து பார்த்தது கால் டாக்ஸி ஓட்டும் கார்களில் இன்னும் நல்லாவே நம்ம நண்பர் ஓட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து இதோட ஆவரேஜாக இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டும் கம்மியாக இருக்குது. அடுத்து நீங்கள் ஓயில கொடுத்து சர்வீஸ் பண்ணாலும் சரி, ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்தாலும் சரி, நல்லாவே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட ஸ்பேர் விலை சீப்பாக இருக்குது, பெஸ்ட்டு உங்களுக்கு மைலேஜும் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த கார் லாங் டிரைவ் போகிறதுக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சிட்டி யூஸ்க்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல் ஓவராக அந்த கார் வந்து நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கு விலைப்பட்டியலும் கம்மியாகவே கிடைக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சு எடுத்துக்கணும். இந்த எமிஷன் நாம்ஸு, எஃப்சி கட்டண உயர்வு, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி ஒரு ரஸ்டிங் இஷ்யூ இல்லாமல் ஏசி கூலிங் கரெக்டாக வருதா, அதில் எதுவும் இன்ஜின் கம்ப்ளைண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் இன்ஜெக்டரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, அதோட சஸ்பென்ஷன் செட்டப்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லிங்க் ராடு, டைராய்டு, பால் ஜாயிண்ட்டு, புஷஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஏசி கம்ப்ரஸரில் எதுவும் வேலை இல்லை, கூலண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த வாகனத்தை எடுத்திங்கன்னா சிறந்த வேகனர் காரை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வேகனர் காரில் பயணம் செஞ்சுருக்கீங்களா, இல்லை இந்த வேகனர் காரை பயன்படுத்திட்டு வரீங்களா, யூஸ்டு மார்க்கெட்டில் ஒரு காரை தேடிட்டு வரீங்களா? அப்படியாப்பட்டவர்கள் இந்த காரை வாங்குவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ நண்பர்கள் வேகனர் காரை வாங்கலாமா இல்லையான்றதை சர்ச் பண்ணிட்டு வருவாங்க யூஸ்டு மார்க்கெட்டில், அவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஸோ இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.